உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னவெல்லாம் ஆலோசிக்க இருக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் அணி, இலக்கிய அணி, அதே போல தொழிலாளர் அணி என்ற 3 அணியை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது திமுகவில் அமைப்பு ரீதியாக செய்ய வேண்டிய மாற்றங்கள், அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும் என்ற பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், KN நேரு, தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, RS பாரதி ஆகிய 5 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவை திமுக தலைமை அறிவித்தது. இந்த ஒருங்கிணைப்பு குழு திமுகவை சேர்ந்த 23 அணி நிர்வாகிகளுடனும் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த வகையில தான் இன்றைய தினம் 3 அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். இந்த நிர்வாகிகளுடன் ஒருங்கிணைப்பு குழு பல்வேறு கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும், மாவட்ட ரீதியாக தேர்தல் பணிகளை எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஆலோசனை கேட்டு வருகிறது. அதே போல மாவட்டங்களில் கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்களை சரி செய்ய வேண்டும் என்பது குறித்தும், கட்சியில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அதாவது மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டுமா அல்லது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறது. நிர்வாகிகளின் கருத்துக்களை பொறுத்து கட்சியில் மாற்றம், தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு திட்டமிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.